ஹலோ யோஸ் இன்னைக்கு இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிறது தாம்பரத்தில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதுவும் இங்கே இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் எய்டட் கோர்ஸ்க்கும் சரி தென் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஓகேங்களா, இது தாம்பரத்தில் இருக்குது. இங்கே அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 யூஜி அண்ட் பிஜி எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் ரெண்டுத்துக்கு ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போயிட்டு எங்களை மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிங்கன்னா இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா mcc.edu.in இதுதான் வெப்சைட்டு ஓகேங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக காலேஜோட வெப்சைட்டுக்கே உங்களுக்கு போயிடும் சரிங்களா. இதில் அட்மிஷன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லையா அங்கே மேலேயே அட்மிஷன்ஸ் 2025-26 சொல்லியிருக்காங்க. அப்ளை கிளிக் ஹியர் டு அப்ளைன்ட்டு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அட்மிஷன் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும் சரிங்களா. இந்த அட்மிஷன்ஸ் பேஜஸில் உங்களுக்கு வந்து தனித்தனியாக மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுக்கு யூஜி அண்ட் பிஜி அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. தென் அதேமாதிரி ஃபாரின் கேண்டிடேட் தனியாக தென் பிஜிடிஎம் ஓகேங்களா அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது காலேஜோட நீங்கள் இன்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் பண்ணுறதுக்கலாம். உங்களுக்கு கால் டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கால் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சாட்டர்டே சண்டேஸ் ஹாலிடே அது சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து February 12 ஓப்பன் ஆயிடுச்சு. பட் ஆனால் +2 மார்க் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் 11th and 10th and 11th மார்க் வந்து நாட் அக்செப்டட். 12th மார்க் கண்டிப்பாக டெஃபினட்டாக வேணும். நீங்கள் கேண்டிடேட் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக முடிச்சிருந்தீங்கன்னா அது அதர் போர்டில் முடிச்சிருந்தீங்கன்னா ரிசீவ் மார்க்ஸ் யூஸ்னா அவங்க வந்து இப்போதுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். தென் அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஒன்லி ஆஃப்டர் 12th ரிசல்ட்ஸ் 12th கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கைண்ட்லி ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாஸ்போர்ட்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அண்ட் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன்ஸில் அது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து யூனிக் ஐடி நம்பர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மெயில் ஐடிக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த இதுக்கு தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போகும். நீங்கள் அதனால் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். தென் அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் பிஜி ப்ரோக்ராமில் எதுவுமே கிடையாது அதையும் சொல்லிட்டாங்க. தென் பிஜி கேண்டிடேட் அப்ளை பண்ணுறவங்க கேண்டிடேட் டெஃபினட்டாக வந்து 5 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ரெவலண்ட் இல்லை அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பிஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோன்ட் ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணுற இது ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அட்மிஷன் 2025-26 அப்படி சொல்லியிருக்கீங்களா. அதில் வந்து நியூ யூஸர் சைன் அப் சொல்லிட்டு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். தென் இல்லை நியூ யூஸர்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்து தென் கம்ப்ளீட் ஆன்லைன் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் யூனிக் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பேமெண்ட் எல்லா ப்ராசஸுமே வந்து அதில் போகும். தென் எம்சிசி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. தென் உங்களோட இன்ஃபர்மேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் எல்லாத்துக்குமே அதுக்கு தான் போகும் அது சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்கரெக்ட் அப்ளிகேஷன் வேறு இன்ஃபர்மேஷன் அது கொடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்களா அட்மிஷன்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் அகாமடேஷன் கேரண்டி ஹாஸ்டல் அகாமடேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. கேரண்டியாக சொல்ல முடியாது அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களோட செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து இமெயில் அட்ரஸ்க்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு மெயில் பண்ணுவாங்க அது சொல்லியிருக்காங்க. காலேஜில் வந்து எந்த டொனேஷன்ஸ் எதுவுமே இது பண்ணுறதில்ல ஓகேங்களா அது சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தென் எலிஜிபிலிட்டி என்னென்ன கோர்சஸ் இருக்குது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டேட்டே கொடுத்துருக்குறாங்க. எய்டட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. யூஜியில் வந்து எய்டட் கோர்ஸில் பிஏ ஹிஸ்ட்ரி தென் பிஏ ஹிஸ்ட்ரியில் ஆர்காலஜி அண்ட் மியூசியாலஜி இருக்குது. தென் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ ஃபிசியாலஜி பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் தென் பிகாம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஎஸ்சி
Physics, BSc Chemistry, BSc Plant Biology and Plant Biotechnology, and BSc Zoology. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸில் இருக்குது. தென் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BA இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், தென் BA ஜேர்னலிசம், BSW, தென் BBA, தென் BCom ஜென்ரல், BCom அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் BCom professional accounting, BCA, then BSc computer science, BSc microbiology, BSc mathematics, BSc physics, BSc physical science, BSc geography, then BSc hospitality and tourism, then BSc visual communication, BSc psychology. Then PG aided ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MA history, MA political science, MA public administration, MA economics, MA philosophy, then MA English and MA Tamil, then MCom, then MSW medical and psychiatrics and community development, then MSc mathematics, MSc statistics, MSc physics, MSc chemistry, MSc plant biology, plant biotechnology, then MSc zoology. Then self financing streamல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MA communication, MSW HRM இருக்கு, the MCom computer oriented business application, then MSc chemistry, MSc applied microbiology, MCA, then MSc data science வந்து இருக்கு. தென் செக்லிஸ்ட் வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அரேஞ்சிங் ஆர்டரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஓகேங்களா 12th மார்க் ஷீட்ஸ், டிசி அண்ட் கான்டாக்ட் நம்பர், ஃபீஸ் ரிசிப்ட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஆதார் அண்ட் பேரண்ட்ஸ் ஆதார் கார்டு பேரண்ட்ஸ் வருது. தென் வந்து ஸ்டூடெண்ட் பேங்க் பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ், இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி ஏதாச்சும் வேறு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எக்ஸர்வீஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட், மைக்ரேஷன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து கொடுத்துருக்கிறது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸு. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் கேண்டிடேட் ஃபஸ்ட் யூனிக் நம்பர் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் செலக்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இது டிகிரி மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபில் அப்ளிகேஷன், அகாடமிக் டீட்டெயில்ஸு, ஆன்லைன் பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு யூனிக் நம்பர் மொபைல் ஐடி மூலிமா நீங்கள் சைன் அப் பண்ணலாம். அப்படி நியூ யூஸர் இருந்தால் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அண்டர் கிராஜுவேட்டில் நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு வரும். உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் த ப்ரோக்ராம் கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா அதோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை அடுத்து வந்து உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அகாடமிக் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் போகும். சரிங்களா, நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிக் ஐடி நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, அட் ப்ரெசென்ட் இதில் 30 ஏப்ரல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 12th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் உங்களுக்கு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னாலே உங்களுக்கு 12th ரிசல்ட்ஸ் வந்து 3 days வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக 3 days to 5 days வந்து கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்குள்ளே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்களா அட் ப்ரெசென்ட் வந்து வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வச்சு அகெயினை வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது இப்போவே. ஓகேங்களா, 12th எழுதினவங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் எழுதி முடிச்சிருக்கிற அதாவது ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்க இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு தோசம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.